நான் ஃபஸ்ட்டு முட்டை மிட்டாய் செஞ்சு ஒருத்தவங்களுக்கு கொடுத்தேன் இல்லைங்களா, அவங்க நேற்று என்னை கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் முட்டை மிட்டாய் பிஸ்னஸ் வந்து ஒரு 7-8 மாதமாக வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அப்போல்லாம் அதிகமாக வீடியோவே இல்லைக்கா, நிறைய பேர் சேல் பண்ணவே இல்லை. இப்போ எங்கே போனாலும் முட்டை மிட்டாய் பிஸ்னஸ் தான்க்கா பண்ணிகிட்ருக்காங்க. ஒருவேளை உங்களை பார்த்து பண்ணுறாங்களான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. யாராக இருந்தாலும் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, யார் வேணால் வந்து சேல் பண்ணிட்டோம். கரெக்டான ஒரு குவாலிட்டியும் கரெக்டான ஒரு டேஸ்ட் கொடுத்தா போதும், கஸ்டமர் எப்பயுமே நம்மளை தேடி தான் வந்து வருவாங்க. இது ஃபஸ்ட்டு நான் கொடுத்தேன் பார்த்தீங்களா, மலையில் வந்து ஸ்வீட்டாக சாப்பிடணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த கஸ்டமர் வந்து நேற்று என்னை கேட்டிருந்தாங்க. அவங்க என்கிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட முட்டை மிட்டாய் வாங்கினவங்க. அதை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். நான் ஏன் திடீர்னு முட்டை மிட்டாய் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை மிட்டாய்னா எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். அதே எங்கள் வீட்டுக்காருக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். முட்டை மிட்டாய் பிரான்ச் இருக்கும் இல்லையா, அங்கே தான் வந்து வாரத்தில் 2 நாள் 3 நாள் என் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போதான் தோணுச்சு, அதிகமாக யூடியூப்லேயும் கிடையாது, சரி நம்ம சேல் பண்ணுவோம், ஆன்லைனில் சேல் பண்ணலாம், வெளியில் இல்லாத ஆன்லைனில் கொடுக்கலாம்னு நினச்சிட்டு ஆரம்பிச்சது தாங்க. ஆனால் இந்த அளவுக்கு போகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை.